பிக் பாஸ்ல ஒரு பக்கம் போத்தன்ன்ற நபர் வந்து ஒரு பயங்கரமான அறிகுறிகள்லாம் கொடுத்துட்டு போனார். யாருக்கு? கானா வினோத்துக்கு, கமர்தீனுக்கு, இவருக்கெல்லாம் கொடுத்துட்டு போன அறிகுறி நான் சொன்னனா இல்லையா? அது யாருக்கு உதவியா இருக்குதோ இல்லையோ, டைரக்ட்லி அரோராவை தூக்கி புஷ் பண்ணி எடுத்துட்டு போய் டாப் 5ல உட்கார வச்சிருவாங்க. அதுக்கான வேலைகளை இவங்களே பார்த்து விட்டுருவாங்கன்னு நான் சொன்னேன்னா, அது நடக்குது. வரிசையா நடக்குது. என்ன ஏதுன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அந்த உதவியை நீங்கள் பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நேற்று எல்லாருமே எபிசோடு பார்த்துருப்பீங்க. அந்த எபிசோடில் ஒரு பிரேக்கில் ஒரு சண்டை நடக்கும். நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஒரு சண்டை நடக்கும். இதில் ஒரு பக்கம் அரோரா அவங்களுடைய கருத்தை விஜேஸ் கேட்டாரு. அந்த கருத்துல யாரு வந்து சடனா சேஞ்ச் ஆயிருக்காங்கன்ற மாதிரி பேசும்போது, கமர்தீன் இன்னும் மாறல சார், அவர் அப்படியே தான் இருக்காரு சார் அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா இல்லையா? டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அட்ரஸ் பண்ணாங்க. கமர்தீன் உடனே அந்த இடத்துல வந்து அரோரா மேல வந்து காண்டை காட்டுறதுக்கு வந்து சண்டை போடுவார், முயற்சி பண்ணுவார். திவ்யாவும் சொல்லிடுவாங்க, நீ உண்மையாலாம் சாரி கேட்கல கமர்தீன், இந்த டைலாக் சொன்ன பிறகு நீ கேட்ட சாரி உண்மையாலாம் எனக்கு தெரியல அப்படின்னும் போது, அப்போ உடனே என்ன பண்ணுவார்? பர்சனலா போவார். யாரு? கமர்தீன் வந்து பர்சனலா அட்டாக் பண்ண போவார் உடனே அரோரா கிட்ட. நீ தானே எஃப்ஜே வெளியே போறதுக்கான காரணமா இருந்த, இவங்க வெளியே போறதுக்கான காரணமா இருந்தன்ற மாதிரி போயிடுவார். ஆக்சுவலா இந்த டிஸ்கஷன் வந்து பாத்தீங்கன்னா இதோ பத்தி நடந்தது, எலிமினேஷனை பத்தி நடந்தது. டிஸ்கஷன் அபவுட் எலிமினேஷன். இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போறா, இதெல்லாம் என்ன ஆக போறா அப்படின்ற டிஸ்கஷன் காமனா நடந்திருக்கு. அந்த காமன் டிஸ்கஷன்ல தான் இவர் பேசியிருக்கார். யாரு? இந்த கேமை பத்தின டிஸ்கஷன்ல தான் கமருதீன் அவர்கள் பேசியிருக்காப்புல. நல்ல வேலை திவ்யா கிட்ட நான் சாரி கேட்டேன், ஃபினாலே வீக்ல இருந்தா என்ன ஆயிருக்குதுன்னும் போது ஓட்டு பயத்துல தான் அவர் பேசியிருக்காரு. இப்ப ஃபினாலே வீக்ல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்தா டேமேஜ் யாருக்கு ஆகும்? அவருக்கு தானே ஹெவியா டேமேஜ் ஆகும். இப்ப அந்த டேமேஜ் இப்ப முன்னாடியே இருக்கிறதால அது அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுன்றதான் மீன் பண்றாங்க. அதைத்தான் அங்க சொல்றாங்க. அந்த மாதிரி இஷ்யூ ஃபினாலே வீக்ல வந்து ஹெவியா பாதிப்பு இருக்கு. ஒரு சின்ன விஷயமே அந்த ஃபினாலே வீக் டோட்டல் டேமேஜ் பண்ணிடும். அதைத்தான் இவர் சொல்றாங்க. ஸோ இவருக்கு வந்து உண்மையா ரெக்ரெட் பண்ணாம அந்த ஒரு ஃபினாலே வீக்ல மக்கள் இப்படி பார்ப்பாங்கன்றதுக்காக தான் பண்றாருன்றது தான் அரோராவோட பாயிண்ட். அதை சொன்னதுக்கு இவர் கோவம் பத்துக்கிட்டு வந்து டைரக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார். கரெக்டா? இதுக்கு நடுவில் கானா வினோத், நீ ஃபன்னா பேசிட்டு வந்து நீ அப்போ வீக்கெண்ட்ல ஸ்கோர் பண்ணணும்னு பார்த்து சொல்றியா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட் யாருக்கு தெரியும்? இந்த பாயிண்ட் போத்தன் வந்து சொல்லிட்டு போனது. போத்தன் வந்து சொல்லிட்டு போன பாயிண்ட். கரெக்டா? போத்தன் சொல்லிட்டு போன பாயிண்ட்டே இங்க வந்து கானா வினோத் போற. அந்த பொண்ணு தெளிவா சொல்றாரு, உங்க கூட ஜாலியா பழகிறேன், இதெல்லாம் பண்றேன், அதனால பண்ணா உனக்கு எதிராக பாயிண்ட் சொல்லணும்னு அவசியம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்க கூடாது வினோத் அவர்களே, அதெல்லாம் சொல்ல முடியும், இப்படிலாம் நீங்க பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அரோரா போட்டு உடைச்சிருப்பாங்க. அதுலயும் நீங்க என்கிட்ட போட்டு தனிப்பட்ட முறையில ஷேர் பண்ண விஷயத்த நான் சொல்லல அப்படின்றத ஓப்பனா உடைக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு அந்த இடத்துல வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க? அந்த பொண்ணு என்ன பத்தினா, இதுல கானா வினோத்துக்கும் கமர்தீன் அந்த இடத்துல நடந்த கான்வர்சேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த கான்வர்சேஷனை பார்த்திருந்தா கானா வினோத்துல வர்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அங்க கான்வர்சேஷன்ல கானா வினோத்ன்ற நபரே கிடையாது. இல்லாத நபர் வந்து இங்க பேசும்போது அது எப்படி சரியா இருக்கும்? கரெக்டா இல்லையா? ஒரு அந்த சுச்சுவேஷன் அந்த கரண்ட் இடத்துல இருக்கிற நபர் வந்து பேசும்போது சரியாக இருக்கும். அந்த நபரே அங்க இல்லைன்னா இவர் வந்து இவரையும் சொல்லிட்டாங்கல்ல. அந்த இடத்துல வந்து இப்போ அரோரா ஸ்கோர் பண்றா, அரோராவை நம்பாதன்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு போனாங்க. அதனால டைரக்டா 2 பேருமே வந்து அரோராவை அட்டாக் பண்றாங்க. கரெக்ட்ல? அதை அட்டாக் பண்றது நான் தான் சொல்றேனே, பாயிண்டே புரியாம நீங்க அரோராவை அட்டாக் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணுக்கு தான் மைலேஜ் ஏறும். கொஞ்சமாவது பிரெயினை யோசிச்சு விளையாடுங்கப்பா கானா வினோத் மற்றும் கமர்தீன் அவர்கள். ஸோ என்ன பண்ணாரு? அடுத்து கமர்தீன் அரோரா பாயிண்ட் பிடிச்சி அடிச்சு விட்டான்றதால அடுத்து கமர்தீன் வந்து துஷார் வெளியே போனதுக்கான காரணம் நீதான் வீக்கெண்ட்ல மொக்க வாங்கிக்கினார். அவருக்கு வேற பாயிண்ட் கிடையாது. கமருதீனுக்கு வேற பாயிண்டே இல்லாம மொக்க மேல மொக்க வாங்கி உட்கார்ந்துருக்காரு. அதுவும் சொல்றாங்க, எபிசோடு பார்த்துட்டு வந்தவங்க சொல்றாங்க, அவர் ஒரு வாட்டி 2 வாட்டிலையா 3-4 வாட்டி திரும்ப அரோராவுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு அந்த அரோராவை லாக் பண்றதுக்கு. எல்லா வாட்டியும் மொக்க வாங்கிட்டு தான் உட்கார்ந்துருக்கிறாருன்றதான் நமக்கு தெரிய வந்த தகவல். ஓகே, எதுக்கு இந்த வேலை? அதுக்கு முந்தின சண்டையிலுமே எல்லா ஏழரையும் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அரோரா கிளாரிபிகேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டென்ஸுக்கு அழகான கிளாரிபிகேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. நீ ஏன் நடுவில் வர, நீ ஏன் பேசுறன்ற மாதிரி கானா வினோத். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 3 இன்சிடென்ட், 1 2 இல்ல 3 இன்சிடென்ட்டா கானா வினோத் அவர்கள் அரோராவை பல இடங்கள்ல அவங்க ஜெனரலைஸா பாயிண்ட் சொல்ல வரும்போது இவங்களை அட்டாக் பண்றான்ற மாதிரி பேசுறாரு. இவரு தெரிஞ்சோ தெரியாமலையோ இப்ப பண்றதெல்லாம் அரோராக்கு மைலேஜா போவோம். கமருதீன் பண்றதும் சரி, கானா வினோத்தும் அரோராவை போய் சீன்றன்ற பேர்ல அவளுக்கு மைலேஜ் ஏறுது, சாரி அவங்களுக்கு மைலேஜ் ஏறுதுன்றது இவங்க புரியாம பண்றதெல்லாம் சூப்பரா போய் சேருது அவங்களுக்கு. நான் சொன்னேன்ல, போத்தன் சொல்றதை கேட்காதீங்கப்பா, உங்க ஃபேமிலி உங்க அக்கா சொன்னதை சேர்க்கணும் கமருதீன், அவங்க ஒய்ஃப் சொன்னதை கேட்கணும் யாரது? இவர் கானா வினோத். இதை கேட்டா பிரச்சனை இல்லை.
இல்ல நாங்க பிளைண்டா அவர் சொன்ன வார்த்தையை நம்புவோன்ற மாதிரி பிளைண்டா நம்பினார்னா ஒண்ணுமே பண்றது இல்ல. இவங்க இப்போ போய் நல்ல ட்ராக்ல போறாருல, கானா வினோத்துக்கு ட்ராக் நல்லா இருக்கு. இப்போ இவருடைய டேமேஜ் எங்காவது கமருதீனுக்கு சப்போர்ட்டா போய் நின்னு, பார்வதிக்கு சப்போர்ட்டா போய் நின்னு, இவர் வந்து தேவையில்லாம ஒரு பாயிண்ட் கரெக்டா பேச வரவங்க கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு தான் இவர் டேமேஜ் ஆகுறாரு. ஓகேவா? அதை இவர் கண்ட்ரோல் பண்ணனா ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். ஏன் இப்படி ஆகுது எதாகுதுன்ட்டு. நீங்க அரோரா பேசிட்டான்னு உள்ள வந்தீங்கன்னா அது உங்களுடைய டவுன்ஃபால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது நீங்களே தான் உங்களை உருவாக்கிக்கிறீங்க அப்படின்றது தான் எனக்கு சொல்ல தோணுது. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.